முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அபியை உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்க டாக்டர் தெரிந்தவர் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை என்றும் பாராமல் உடனடியாக வந்துவிட்டார். என்னாச்சு மைத்லி? தெரியல அங்கிள், அக்கா உடம்பு நெருப்பாக கொதிக்குது, கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். சரி, ரகுபதி எங்க? அம்மாவும் அப்பாவும் ஒரு கல்யாணத்துக்காக கோயம்புத்தூர் போயிருக்காங்க. சரி வெயிட் பண்ணு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபீவர் அதிகமாக இருக்குது, அது குறைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் இங்கேயே இருக்கட்டும். நாளைக்கு ஒரு சில டெஸ்டெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதை எடுத்து பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். தேங்க்யூ அங்கிள். சரி, கூடவே இருந்து பார்த்துக்கோ சொல்லிவிட்டு டாக்டர் சென்று விட, என்ன ஆச்சு? நேற்று எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தாலே, எங்கே போயிருப்பா? அத்தான், என்னோட கேஸ் அக்கா மாமாவை மீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அப்படி சொல்கிற? இல்லை, கொஞ்ச நாளாகவே அக்கா நார்மலாக இல்லை, ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன் தான்? ஒரு வேளை இப்போ புதுசாக ஒருத்தர் கம்பெனி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்னாங்களே, அது ஏன் மாமாவாக இருக்கக்கூடாது? என்ன மைத்லி பேசுகிற நீ? ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? அவனுக்கு சுத்தமாக பேக்ரவுண்ட் கிடையாது. அவன் நல்லா படிப்பான் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அப்படியெல்லாம் புதுசாக கம்பெனி வாங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அது எவ்வளோ பெரிய கம்பெனி, அதை போய் கௌதம் வாங்கியிருப்பான்னு சொல்கிற? எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி ஓகே அத்தான், எதுக்கும் ஒரு தடவை போய் தான் பார்க்கலாமே. சரி மைதிலி, உனக்காக நான் கூட வரேன். ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி இருக்காது. இன்னொன்று, அபியை இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு நம்ம போக முடியாது. நாளைக்கு போய் பார்க்கலாம். அதற்குள் ரகுபதி மைதிலிக்கு ஃபோன் பண்ண, என்னம்மா இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம், அக்காவுக்கு உடம்பு சரியில்லையாமே? ராகவி சொன்னா, என்ன ஆச்சு? ரொம்பவே ஃபீவராக இருக்குப்பா. நம்ம அங்கிளோட ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கோம். சரி, நாங்கள் உடனே கிளம்பி வரோம். ரகுபதி, திலகா, அஸ்வின் மூவரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வர அபி கண் முழிக்கவில்லை. அன்று முழுவதும் எல்லோரும் ஹாஸ்பிட்டலிலேயே இருக்க மறுநாள் திங்கட்கிழமை விவேக்கும் கௌதமும் ஆஃபீஸ் வர, அபி ஆஃபீஸ் வரலையா? என்னாச்சு மச்சான்? அபி இனிமே வரமாட்டா. ஏன் வரமாட்டா? நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா? என்னை விட்டு பிரிஞ்சாதான் நிம்மதின்னு சொன்னா, சரின்னு நானும் சொல்லிட்டேன். அவளாவது நிம்மதியாக இருக்கட்டும், விடு. என்னதான் நடந்துச்சு உங்களுக்குள்ள? எனக்கு இப்போது தெரிஞ்சாகணும். சனிக்கிழமை நடந்தது முழுவதும் விவேக்கிடம் சொல்ல, என்னடா நீ மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க? என்ன தான் செய்ய சொல்கிற? நானும் என்ன தான் பண்ண முடியும்? நான் பண்ண தப்புக்கு அவள் காலில் கூட விழுந்துட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? என்னை பார்த்தாலே பயப்படுறா, என்கிட்ட பேசவே பயப்படுறா, என் கூட வாழ்ந்தா நிம்மதியே இருக்காதுன்னு சொல்கிறா. அவளை போய் நான் என்ன செய்ய முடியும்? நான் செஞ்ச தப்பையெல்லாம் சரி பண்ணி அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவளை நான் என்ன பண்ண முடியும்? நானும் அவகிட்ட எவ்வளவு தான் கெஞ்சிருது. மீறி ஏதாவது கொஞ்சம் அதட்டி பேசினா மயங்கி விழுந்துடுறா. என்னால் முடியல, விடு விவேக். அவங்க அப்பா வீட்லேயே அவள் நிம்மதியாக இருக்கட்டும். அதுதான் அவளுக்கு சந்தோஷம்னா அதுவே எனக்கு போதும். அவள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். எங்கே இருந்தாலும் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும், விடு. இரு கௌதம், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். மாலதி, கொஞ்சம் ரூமுக்கு வாங்க. விவேக் இன்டர்காமில் மாலதியை அழைக்க, மாலதி உடனடியாக ரூமுக்கு வர, அபியே இன்னைக்கு வரல? தெரியல சார், கொஞ்சம் அபிக்கு கால் பண்ணுங்க. என்ன எல்லாம் இவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க? மாலதி போகிறா, அபியும் வரல. என்னென்னு தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் சுகந்தனும் பின்னாடியே வர, என்னென்னு தெரியல சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா. நான் தான் சொன்னேன்ல, இனிமே அவள் வேலைக்கு வரமாட்டான்னு. நீ விடு.
கௌதம் சொல்ல, ஆமாம், சனிக்கிழமை முழுக்க உன் கூட ஆட்டம் போட்டால் இன்றைக்கி எப்படி வேலைக்கு வர முடியும்? சுகந்தன் மனதிற்குள் நினைத்துக்கொள்ள, எனக்கு என்னமோ நீ சொல்கிறது தப்பாக இருக்குன்னு தோணுது. வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தா? அவளுக்கு என்னடா பிரச்சனை இருக்க போகுது? கோடிக்கணக்கில் அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்காரு. இதெல்லாம் அவளுக்கு ஒரு வேலையும் இல்லை, இந்த சேலரி எல்லாம் அவளுக்கு தேவையும் இல்லை. கௌதம், நான் என்ன சொல்கிறேன்னா விடுடா, நீ வேற இதையே பேசிக்கிட்டு எனக்கு தலை வலிக்குது. இதை பாரு கௌதம், அபி நீ தொட்டு தாலி கட்டின உன்னோட ஒய்ஃபு. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஏதோ கால நேரம் சூழ்நிலை நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ற நேரம் வந்துடுச்சு. தயவு செய்து நான் சொல்கிறத கேளு. என்ன வேணால் நடக்கட்டும், உன் மாமனார் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். வா, நேராக அபியை வீட்டில் போய் பார்க்கலாம். என்னது, அபி இவரோட ஒய்ஃபா? ஒரு பக்கம் மாலதியும் மறுபக்கம் சுகந்தனும் அதிர்ந்து போய் நிற்க, சுகந்தன் அலறி விட்டான். ஐயோ, அப்போ அபி இந்த ஆளோட பொண்டாட்டியா? இது தெரியாமல் நான் தப்பாக நினச்சிட்டனே. சும்மாவே இவன் தூக்கி போட்டு அடிப்பான். இன்னும் கிராமத்தில் நடந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுது, என்னை கொன்னே போட்டுருவானே. இப்போது என்ன பண்ணுறது? சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அபி உங்கள் ஒய்ஃபா? மாலதி அதிர்ந்து போய் கேட்க, ஆமாம் மாலதி, இதுக்கப்புறம் நான் எதையும் யாருக்காகவும் மறைக்க விரும்பலை. அபி என்னோடய ஒய்ஃப் தான். அப்போது வெளிநாட்டில் இருக்கிறதா சொன்னது நான் சொல்லலையே, அபி சொன்னாலா? இல்லை சார், அபியும் இது வரைக்கும் தன்னோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கிறதா சொன்னதில்லை. எங்கள் பழைய எம்டி தான் சொன்னார். அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? அவர் தெரியாமல் சொல்லியிருப்பார். சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். ரூமை விட்டு வெளியேறி விட சுகந்தன் விழித்து கொண்டு அங்கேயே நின்றிருந்தான். என்னாச்சு சுகந்தன், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்களே போங்க. அது என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு வேலை இருக்குது. விவேக் சார், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். நான் காப்பாற்றணுமா? நான் காப்பாற்றுற அளவுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? சார், அடிக்க மாட்டீங்கல்ல? யோ, விஷயத்த சொல்லியா? அபி மேடத்தோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்காருன்னு சொன்னாங்க. சரி, ஆனால் அவங்க இவர் கூட சனிக்கிழமை எங்கள் கிராமத்துக்கு தான் வந்திருந்தாங்க. வாட்? அவங்க கிராமத்தின் பெயரை சொல்ல. அப்படின்னா அபி அங்கேருந்து? நான் தான் சார். ஊர் ராஸ்கல். கௌதம் பாய்ந்து வந்து சுகந்தனின் சட்டையை பிடிக்க, சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். நான் உங்கள் 2 பேரையும் தப்பாக நினச்சிட்டேன். அபியை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவள் நெருப்பு. அவளை பற்றி நீ எவ்வளோ கீழ்த்தரமாக நினச்சிருக்க. சாரி சார், நான் பண்ணது தப்பு தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றாவா இருந்தீங்க. இந்த மாதிரிலாம் நடந்துக்கோன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அதோட அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காருன்னு சொன்னாங்க. திடீர்னு உங்கள் 2 பேரையும் ஒன்றா கிராமத்தில் பார்த்ததும் தப்பாக யோசிச்சிட்டேன். நான் பண்ணது தப்பு தான் சார். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நான் வேலையை விட்டு போயிடுறேன். கௌதம், அவனை விடு. எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தால் தான் மரியாதை. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்திருந்தா இவன்லாம் ஏன் இப்படி பண்ண போகிறான்? அவனை விடு இப்போ. சுகந்தன் விட்டால் போதும் என்று அங்கிருந்து ஓட, சுகந்தன் ஒரு நிமிஷம் விவேக் கூப்பிட, சொல்லுங்கள் சார். ஒரு பொண்ணோட சூழ்நிலையை பற்றி தெரிஞ்சுக்காம அவளை பற்றி எப்போவுமே தப்பாக யோசிக்காதீங்க, தப்பாக பேசாதீங்க. போங்க. கௌதம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நீ என் கூட கிளம்பு. நம்ம நேராக அபி வீட்டுக்கு போகலாம். சரி வாடா, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். 2 பேரும் அபி வீட்டுக்கு கிளம்ப, ஹாஸ்பிட்டலில் அபி கண் விழித்திருக்க, ஜுரமும் லேசாய் குறைந்திருந்தது. அம்மா, நீங்கள் அக்காவை பார்த்துக்கோங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அக்காவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். நானும் வரேன் மைத்திலி, விஷ்ணு சொல்ல. அத்தான், நீங்கள் அப்பா அம்மா கூட இருங்க, நான் போயிட்டு வரேன். மைத்திலி காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள்.
பார்த்து போ மைதிலி, நான் பார்த்துக்கிறேன் தான். மைதிலியின் கார் வீட்டை அடைய அவளது காருக்கு பின்னாடியே கௌதம் விவேக்கின் காரும் வந்து நின்றது.